கோவை மாவட்டம் உப்பிலிபாளையத்தில் கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம். இதனைத் தொடர்ந்து அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாதுகாப்பு நலன் கருதி உப்பிலிபாளையம் பகுதியில் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேஸ் கசிவு காரணமாக பாதுகாப்பு நலன் கருதி அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. உப்பிலிபாளையம் மேம்பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் உப்பிலிபாளையத்தில் கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தை தொடர்ந்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காளிதாஸ் வழங்க கேட்கலாம். காளிதாஸ், இந்த கடை அடைக்கப்பட்டுள்ளது கேஸ் கசிவு தொடர்ந்து, இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம் மோனிஷா. இன்று காலை நடைபெற்ற டேங்கர் லாரி விபத்து காரணமாக இந்த பகுதியில் உள்ள 500 மீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து கடைகளும் தற்பொழுது மூடப்பட்டுள்ளது. கேரளா மாநிலத்திலிருந்து கோவை நோக்கி வந்த கேஸ் டேங்க் லாரி இன்று காலை விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தின் மூலமாக டேங்கர் லாரி கீழே விழுந்து அதிலிருந்து கேஸ் கசிய தொடங்கியது. இதனால் சுற்றுப்புற 500 மீட்டர் இதற்கு பொதுமக்கள் மற்றும் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டு, அது மட்டுமல்லாத பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்துள்ளது. இந்த நிலையில் 5 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு கேஸ் டெலிவரி முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த மீட்பு பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில அந்த பகுதியில் உள்ள சுற்றுப்புற 500 மீட்டர் அளவிற்கு அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. நம்ம போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உப்பிலிப்பாளையம் மேம்பாலம் என்பது கோவையில் ஒரு முக்கியமான மேம்பாலமாகும். இந்த மேம்பாலம் மூலமாக ரயில் நிலையம், டவுன் ஹால், மேட்டுப்பாளையம் ரோடு, ஆலப்புரம் போன்ற முக்கிய சாலைகளை இணைக்கக்கூடிய பாலமாகும். இந்த பாலத்தில் மேல இன்று அதிகாலை விபத்து ஏற்பட்டதால இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் ஏற்பட்டுள்ளதால வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதையில் வாகனங்களை இயக்குவதற்காக போலீசார் அறிவுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் பாலத்தை சுற்றி 4 புறமும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த பகுதியில் வாகனங்களை மாற்று வாகன பகுதியில் மாற்றிச் செல்லி அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த பாதுகாப்பு பணியில் மற்றும் போக்குவரத்து மாற்ற பணியில் 50க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். காளிதாஸ், தகவல்களுக்கு நன்றி.